அதாவது பல கோடிகள் சம்பாதித்த பிறகு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகிற மாதிரி நமது பெண்கள் அணி பல லூட்கள், பல ஊதுறது, பல காசுகள் பார்த்த அடுத்த நிமிஷம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு வீட்டில் தஞ்சம் அடைந்தார்கள். சுஜி என்ற ஒரு ஆட்டக்காரி, ரியா என்ற ஒரு கொடூரமான ஆட்டக்காரி, பாரு என்ற நடிகை, இவ்வாறா தன்னை தானே கெத்து என்று குறிகளும் பொட்டு வச்ச தங்க குடம், இவன் 4 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நமது ஐவரி சிங்கட்ரோல், அதாவது யானை தந்தம், சிங்க சிரிப்பான், இவன் யாரு கிரேக்க கடவுள், இவன் யாரு ப்ரோ தமிழ்நாட்டின் ஜோனாதன், இவன் 4 பேரும் இந்த ப்ளூ வீட்டில் ஒழிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே போனால் 4 கில்லு, ரைட்டில் போனால் 4 கில்லு, லெஃப்டில் போனால் சாவு. ரைட்டில் போவாங்களா இருங்க பார்ப்போம். ஜீஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அண்ணே பக்கத்தில் இருக்கிறாங்க 4 பேரும், போகலாமாண்ணே அப்படின்னு கேட்குறான். ட்ரோலு வேணாண்டா 3 பேர் அடிச்சிடலாம், ரியா கிட்ட மாட்டிக்கிட்டா அடி போட்டுருவாங்க அப்படின்றான். அதுக்குள்ளே சூப்பர்கள் வருது. இல்லை கைஸ், இல்லை பிங்க் கலர் பார்த்தோன்னா சூப்பர் கேர்ள் நினச்சிட்டேன். இல்லை இது வேற கேர்ள். துரத்துறாங்க. ஒரு கார் போய்கொண்டு இருக்கிறது, அதை துரத்து கொண்டு நமது ஐவரி போய்கொண்டு இருக்கான். அவனை ஓவர்டேக் செய்து சிங்கட்ரோல் போய்கொண்டிருக்கான். கைஸ் அப்போ என்ன நடக்குது ப்ராப்பரா தெரியாதுன்னு எப்படி ஜாயின் பண்ணணும். இது நான் ஜெயனியோட இது அனுப்பிச்சு விடுறேன், டிஸ்கார்ட் லிங்க், இது ஜிமிட் லிங்க். அதாவது நமது சிங்கட்டோல் அருமையாக ஒரு அடுத்த அறையில் ஃபைசாவை தூக்கிட்டாங்க. ஃபைசாவை அடுத்து பெண்கள் போறான். கேவலமா சுட்டதை பார்த்ததே அவர் தெரிஞ்சிச்சு இது பெண்கள் என்ன அப்படின்னு. நாகோடா ஊர் அவ்வளவுதான், பாரு மட்டும் தான் இருக்கு, பாரு அவ்வளவுதான். அதாவது நீங்க நினைப்பீங்க எகிரி சுட்டுச்சே பாரு அப்படின்னு, கிடையாது, சத்தியமா கிடையாது. அதாவது குமிஞ்சிக்கிட்டே போனாலும் நம்மள சுற்றுவாங்க. 4 பேர் வந்துட்டாங்க, அட்லீஸ்ட் நம்ம எகிரியாவது ஃபயர் பண்ற அழுத்தம் சொல்லிட்டு ஆளே இல்லாத இடத்துல எகிரி சுட்டு தன்னுடைய தற்கொலைய ஒரு கொலையாக கன்வெர்ட் பண்ணிருச்சு கேஸ். வேற ஒண்ணு மனதை விட்டது அவ்வளவுதான் கேஸ். பாரு எப்படி செத்து நீங்க பாத்தீங்களா, அவ்வளவுதான், சிம்பிள். இப்படி தாங்க தனி ஒவ்வொரு வாட்டியும் வாருக்காக தன்னைத்தானே எப்படி டிசைனா சாவலாம் அப்படின்னு. ஓ இங்க பாத்தீங்களா, அந்த பெண்கள் அணி போனா என்ன, அவங்கள விட நாங்க 1 மடங்கு வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சூப்பர்கள் அணி வந்திருக்கு. சூப்பர்கள் அணி, அதாவது அந்த அணியிடம் இருந்து ஒரே ஒரு நாக் அவுட் ஆன பிறகு பேரை பார்த்தோன்னே ஐயோ இவங்களா நான் போறேன் அப்படின்னு ஓடுவாங்க பாருங்களேன். அது வரைக்கும் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, பாரு அணி அங்கே தானே இருக்கு, அங்கே தாண்டி இருக்கு, போனா 1v1 போட்டு நம்ம ஒரு சண்டையை போட்டு ஒரு கண்டென்ட்டை போட்டுடலாம் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. பால் அகார மரணம் அப்படின்னு ஒன்று. அங்கே பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் இருந்தவங்க இப்போ தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. வா வீடு கூப்பிட்டுருக்காங்க, வா வீடு கூட்டுவோம் வந்துட்டாங்க எல்லாரும் 4 பேரும். பெட்டிக்கு பின்னால் சிட்டி கைஸ், இந்த பெட்டிக்கு பின்னால் பிரசன்னா கைஸ். இருங்க நான் இருக்கேன் உங்களுக்கு கேமராமேன், நான் காட்டி கொடுக்குறேன். இந்த அதாவது ஒரு குடோனே தாண்டி இன்னொரு பெட்டிக்கு பின்னால் சூப்பர் கேர்ள் கைஸ். அதாவது இவங்கெல்லாம் நம்ம 4 பேர் பெட்டிக்கு முன்னாடி ஒழிச்சுக்கிறாங்க. எனிமி அடிக்கிறதுக்காக நினச்சிக்காதீங்க, எனிமிக்கிட்ட இருந்து அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக. சரி அருவே ஜோன் எங்கே வந்திருக்கு. ஜோன் பாருங்க, இந்த குட்டி ஜோன்ல 80 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் இதில் யார் ஜெயிக்க போறாங்க, யார் தோக்க போறாங்கன்னு. அருமை 1 இல்லை 2 இல்லை கைஸ். ஒரு பிஆர்டிஎம்ல போனா தானே கொல்லுவீங்க, 2 பிஆர்டிஎம்ல போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இசான் ஒரு பிஆர்டிஎம், சாய் ஒரு பிஆர்டிஎம் எடுத்துருங்க.
தலையை விட்டு கொண்டு ஒரு அணி வருது. ஆஹா, மணி ஓபி அகால மரணம். கார் ஓட்டி பழகிட்டு இருக்கா ஒருத்தன். தம்பிக்கு இன்னும் கார் ஓட்டே தெரிஞ்ச. ஆஹா, பார்த்தோடே மரணம். அவங்க 2 பேரும் செத்ததை பார்த்து இவன் அங்கிட்டு போக கூடாது, நம்ம வேற பக்கம் போலாம். ஐயோ கடவுளே, டீம்மேட்டை வந்து தற்கொலை படையா இவனுக்கு தாண்டா மாத்துறானுங்க. அவன் தான் சொல்லியிருப்பான், நீ டேய் நான் இப்படி போய் ரிட்ஜ் வழியா போறேன்டா. ரிட்ஜ் வழியா? நீ அண்ணன், நீ யாரு? ரோட்டை பொழந்துக்கிட்டு போன, நீ எவ்வளவு பெரிய ஆளு, அடிச்சிருவானுங்களா? தலையை வெளியிட்டு டப்புன்னு தூக்கிற போற, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பான். ஏன் அப்படியாடா சொல்ற? ஆமா ஆமா பாத்துக்கிறேன் போ அப்படின்ட்டு இருப்பான். அவன் இவன் சொல்றத கேட்டு ரோட பொழந்துக்கிட்டு வந்தான். அவன் மண்டையை பொழந்துட்டாங்க. இவன் பக்கத்துல இருந்து ஐயோ அங்க போனா செம்மையா அடிப்பாங்க போல. அண்ணனே எப்படி அடிக்கிறாங்கன்னா நம்ம எப்படி அடிப்பாங்கன்னு சொல்லி அப்படியே கால கீழே போட்டு படுத்துட்டாங்க. டேய் ஏன்டா அப்படி மூல செலவு பண்ணி அவங்கள தற்கொலை பண்ண வைக்கிறீங்க? ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீனியர் பார்ட்ஸ் கொடுக்க சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டு இங்க வீட்டுக்குள்ள தஞ்சம் அடைஞ்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க கடைசி வரைக்கும் சண்டைக்கே போக மாட்டாங்க, சோழ செத்துருவாங்க. ஏன் தெரியுமா? வரலாற்றுல இவன் தான் நம்மள அடிச்சான் அப்படின்னு கதை இருக்கக்கூடாது. எங்களை நாங்களே தான் கொண்டுக்குவோம். வாழ்வாசாவோ எங்க கையில மட்டும்தான், எதிரி கையில இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பெட்டி யாருக்கு கிடைக்காது. நீங்க இவங்க சண்டை போட்டதே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அணி. யானை எடுத்து தண்ணி பக்கத்துல போனா ஜம்ப் ஆவேன், படுத்துக்கிட்டே போவேன். எப்படி ஜம்ப் ஆகுறேன்னு நானும் பாக்குறேன்டாடே. கடைசி வரைக்கும் கார்ல உட்கார மாட்டான், தண்ணி பக்கம் போக மாட்டாங்க. அடிச்சு சொல்றேன் நானு, அண்ணே கார ரசியாரு நான் எடுக்க மாட்டேன்னு, யானை ரசியாரு நான் எடுக்க மாட்டேன்னு, பிஆர்ஏ மாதிரி எடுறா நான் எடுக்க மாட்டேன்னு, எது எடுத்தாலும் தண்ணி பக்கத்துல விழுந்துருன்னு. டேய் செத்துட்டான்டா, 3 நாக்கு விட்டு அடிச்சுடா, வாடா போலாம். நான் வர மாட்டேன், நீங்க போங்க, நடந்தே தான் வரு அப்படின்னு நடந்தே வருவாங்க சிஸ்டியாரு. ஓ முதல் முறையாக உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக எஸ்எஸ் வீடியோஸ் ஃபைட்டர் கடைசி நேரத்தில் நடக்க போகுது. எடுத்ததே ஒருத்தர் மண்டி கீழே விழுந்தது, உடனே விழுந்த ஜேபினிஸ்டா ஒரே ஒரு தாங்க பால் டிபன். இவனை பார்த்து குட்டி குஞ்சம் பால் குடிக்கிற குட்டி குஞ்சம் நினைக்காதீங்க, மற்றவங்க பால் குடிக்கிற குட்டி குஞ்சம். ஆஹா, அதாவது ஐயோ ஐயோ, இந்த மேட்ச்ல ஊத்த முடியல, அடுத்த மேட்ச் ஊத்திடுவாங்க, கவலைப்படாதீங்க. ஒரே ஒருத்தங்க அவங்க டீம்ல ஒரே ஒருத்தங்க. சொன்னல நான் நெருப்புக்கு இறையவனே ஒழிய உனக்கு இறையாக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நெருப்புல இருந்துட்டு நம்ம எஸ்பிடிஎஸ் டெமோ. எங்க எஸ்டிஆர் தலைவன் இன்னைக்கு யானையில தண்ணியில குச்சல இருந்து 3 நாளா குளிக்காம இருக்காமல, தண்ணி பக்கத்துல போகாம. பாருங்க ப்ரோ, பறந்து மேலதான் வரான். என்னவா இருக்கும், என்னவா இருக்கும். எஸ்டிஆர் மேல வந்துட்டான். எஸ்டிஆர் எம்எஸ்ஓபிக்கு ஒரு வெடிகுண்டு போட்டிருக்காங்க. அது வெடிகுண்டு இல்ல, சாரி வெடிகுண்டு இல்ல, அது வெறும் வெடிகுண்டு. ஒருத்தன் பாக்குறான் ஆனா அடிக்க மாட்டேங்கிறான், பாக்குறான் ஆனா அடிக்க மாட்டேங்கிறான், பாக்குறான் ஆனா அடிக்க மாட்டேங்கிறான். என்னவா இருக்கும்? மறுபடியும் அங்கேயே பாக்குறான், செத்து போன பிறகு அடிக்கிறான். இவன் யாரா இருப்பான்?
இப்போதைக்கு நம்ம ட்ரோல் அணி நம்ம டிபிடிஎஸ் நம்ம வேலு பிடிஎஸ்லையும் சொல்லுவாங்க. சுட்டி மட்டும் தான் கைஸ், சுட்டி மட்டும் 4 பேரை பொட்டி போட்டிருக்கான். மற்ற 3 பேரும் அவனுக்கு குட்டி போடுற மாதிரி போயிட்டு இருக்காங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு. உள்ள போறான் உள்ள ஒரு வழியா பாத்துறானுங்க. வேலு பிடிஎஸ் டிபிடிஎஸ் ஸ்பாட் பண்ணிடுச்சு. வேலு பிடிஎஸ் டிபிடிஎஸ் ஸ்பாட் பண்ணிடுச்சு. பாப்பா என்ன நடக்குதுன்னு. எம்எஸ்ஓபி ஒரே ஒருத்தங்க எம்எஸ்ஓபி பொறுமையா இருக்கான். பொறுமை காத்துட்டு இருக்கான். எப்படியாவது சொல் அண்ணே ஜோன் இந்த வாங்கினேன் அப்படின்றான். வாடா யாருமே பார்க்கலடா, நாம மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எம்எஸ்ஓபி தங்க அணி வீரரை காப்பாத்திருக்கான். இந்த பக்கம் எல்லாம் ஐஸ் போட்டு விளாண்டுருக்காங்க. சிங்கட் ரோட் நாக் அவுட்ல இருக்கான். டின்னோபி நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு புகை போட்டு இருக்காங்க. டாப் 5 வந்துருவாங்களா? டாப் 5 வந்துருவாங்களா இந்த அணி? டாப் 5 வர வாய்ப்பு இருக்கா? வந்துருவாங்க மிஸ், வந்துருவாங்க நினைக்கிறேன். எனக்கு வந்துருவாங்க தெரியுது. சிம்பா டீம்ல 3 பேருமே தன்னை ஒரு குழந்தையா கருதி நான் கூட இருக்கேன். அருமை 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 அருமை. யூ ப்ரோ, இவர் பாருங்க இன்னும் உயிரோடு இருக்காரு. சொல்லியிருப்பாரு ஜெயலலிதா ப்ரோ நம்மள ரொம்ப ரோஸ் பண்றாங்க, இதுக்காகவே நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு. அண்ணா ஃபேவரட் ஃபுட் சொல்லுங்க, ட்ரை பண்றேன் அண்ணா. சாம்பார் சாதம் தான் ப்ரோ, சாம்பார் சாதம் தந்தூரி சிக்கன் அதுதான் ப்ரோ நம்ம ஃபேவரட். டாப் 5 வந்துட்டாங்க. எஸ்டிஆர் எடுத்து தண்ணிக்குள்ள தாவ போறான். எஸ்டிஆர் தண்ணிக்குள்ளே பிஆர்எம் எடுத்துட்டு போய் சுத்தி வளைச்சி ட்ரோல் பின்னாடி சூத்தாம்பட்ட பக்கமே வந்து ஏத்திவான்னு நினைக்கிறாங்க. அநேகமா எஸ்டிஆர் வெயிட் செய்து கொண்டிருக்கான். அநேகமா ஜோனுக்குள்ள இல்ல, ஜோனுக்குள்ள ஒரே டீம் கிசா தான் கைஸ். நமது கிசா தான். கிசாவை நோக்கி 2 பிஆர்எம் வருது. போடு வெறியா சொல்றாங்க ப்ரோ. சுட்டிக்கு ஒரு நெருப்பு சாய். ஓ இங்க பாருங்க ப்ரோ, வயதானவர் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்காக தன் செடிக்குள்ள ஏதாவது பாத்துறாங்க. டாப்பர் ஒண்ணு போடு. சிங்கட்டோல் சின்ன டப்பா தான் அதை வச்சு ஷோக் கட்டுறாங்க பாருங்க. மறுக்கா விழுது. மறுபடியும் ஒரு நேடு வெடிக்க போகுதா? ஐயோ போட்டு பொழகிறாங்கடா. ஐயோ அந்த பிஆர்டி மொத்தமா உடைக்கிறாங்க. ஒரு நேடு, சுட்டிக்கு ஒரு நேடு, சாய் மட்டும் தான் வச்சிருக்கான். சுட்டியா ஹால மரணம். சுட்டியா சுட்டிக்கு ஒரு மறுபடியும் ஒரு நெருப்பு போட்டு நெருப்பு போட்டு எரிக்கிறாங்க. எஸ்டிஆர் ஆல்ரெடி நாக் அவுட். போடு. நேத்து தண்ணியில நம்மள போட்டு முக்க வச்சாங்க, இன்னைக்கு என்னடா நெருப்புல போட்டு எரிச்சு சாவடிக்கிறாங்க அப்படின்னு எஸ்டிஆர் பார்த்துட்டு இருக்கான். சுட்டி இவனு உள்ள உட்காந்துட்டாங்க. இசான் அகால மரணம் அடைஞ்சான். சுட்டி மட்டும்தான் இருக்கான். சுட்டி போடுறான். அவ்வளவுதான், சுட்டியை முடிச்சிட்டாங்க. மறுபடியும் டிபிடிஎஸ் வேலை காட்டுது. டிபிடிஎஸ் வின்னிங் லெகசி எடுக்குதா? ட்ரோல் நாக் அவுட். ஐவரி மட்டும் தான் இருக்கான். ஐவரி கிசா போட்டு ஐவரியை பொளக்குறான். மறுபடியும் முடிச்சிட்டாங்க. கிசா அணி ஜெயிச்சதா? கிசா அணி நம்ம ஸ்கை ஓபி கிசா யூடியூப் அசார் ஹைப்பர் சேன்